பருவத்தை பற்றி நமக்கு விவரிக்க வருகிறார் திருமதி சண்முக மீனாட்சி அவர்கள். சோதனைகளை சாதனைகளாக மாற்றிடும் ஆற்றல் கொண்டவள் பெண். வாழ்வில் சுமக்கும் வழிகளை புது பாதைக்கான வழிகளாக மாற்றுபவள் பெண். விதைகளை விருட்சமாக்கும் வித்தை படைத்தவள் பெண். தன் வாழ்விலும் தன்னை சார்ந்தவர்களின் வாழ்வும் மேம்பட மெழுகென உருகிடுவாள் பெண். உலக மகளிர் தினத்தை கொண்டாடும் இந்நாளில் பெண்பால் பருவங்களில் முதன்மையானதாக விளங்கும் அறிவை அஞ்சும் இஞ்சும் என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை எடுத்துரைப்பவர் திருமதி சண்முக மீனாட்சி. தமிழ் மொழியில் மிகவும் ஆர்வம் கொண்ட இவர் தமிழில் முதுகலை கல்வியையும் கல்வியியலையும் பயின்றவர். தற்போது கிருஷ்ணன் கோவிலில் உள்ள அருள்மிகு கலசலிங்கம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியராக மிக சிறப்புடன் பணியாற்றி கொண்டிருக்கும் திருமதி சண்முக மீனாட்சி அவர்களை அறிவை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். என்னை சிறப்பாக வரவேற்றிய என் தோழிக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈன்று புறந்தள்ளிய என் அன்னைக்கும் சிறப்பாக போற்றி வளர்த்த என் தந்தைக்கும் இந்நேரத்தில் என் வணக்கத்தை காணிக்கையாக்குகின்றேன். அனைத்து பெண் மகளிருக்கும் எனது மனமார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பாரதி கண்ட பெண்ணாக இப்பொழுது நாம் வாழ்வது அறிவை பற்றிய பருவத்தில் அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கும் ஆமே நிறுவன ஒளிபரப்பு நிறுவனத்திற்கும் முதற்கண் என் வணக்கம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழர் என்ற சொல்லே ஒரு பெருமிதத்தான். தமிழ் எனது உயிர் மூச்சு. அத்தகைய தமிழை இங்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியோட வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற மகளிர் தினம், அதனுடைய மைய கருத்தினை ஒரு சில மணித்துளிகள் உங்களுடன் பகர விரும்புகின்றேன். அதாவது மகளிர் தினம் என்றாலே ஒரே ஆடல், பாடல், அழகு போட்டி, கோல போட்டி, சமையல் போட்டி. இந்த ஒரு நாள் தான் இந்த வேலையை நாம் செய்கின்றோமா? பெண்கள் அனைவர் சார்பிலும் நான் இந்த கருத்தை முன்வைக்கிறேன். அப்படி என்றால் வாழ்நாள் முழுவதும் கொண்டாட வேண்டும் மகளிர் தினத்தை. ஆமாம் தானே? தினம் காலையில் எழுந்தவுடன் கோல போட்டியில் நாம் கலந்து கொள்கிறோம். மிக சிறப்பாக சமையல் செய்கின்றோம். அனைத்து போட்டிகளிலும் ஆண்களை விட திறமையாக வாழ்ந்து காட்டிக் கொண்டு இருக்கின்றோம். முன்பு ஒரு காலத்தில் அறிவை பெண்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்பதையும் இப்பொழுது எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதையும் நாம் காண்போம். இந்த மகளிர் தினம் ஏன் கொண்டாடுகிறார்கள், அதனுடைய பின்னணி என்ன என்பதை 1882 ஆண்டு ஒரு பஞ்சாலையில், அமெரிக்காவில் ஒரு பஞ்சாலையில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. அப்பொழுது பெண்கள் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்று போராடி இங்கிலாந்தில் 1910 ஆண்டு நியூயார்க் மாநாட்டில் தீர்மானம் எடுக்கப்பட்ட நாள்தான் இந்த மகளிர் தினமாகிய மார்ச் 8. பெண்களுக்கு எதுவும் சாதாரணமாக கிடைப்பதே இல்லை. இது நிதர்சனமான உண்மை. மகளிர் தினம் நாம் இன்று அனைவரும் கொண்டாடுவதற்கு காரணம், அன்று பஞ்சாலையில் 75 பெண்மணிகள் உள்ளிருப்பு போராட்டம் இருந்து ஆண்களுக்கு நிகரான சம ஊதியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உடல் கருகி இறந்த நாளே மார்ச் 8. ஒரு பெண் தியாகம் பண்ணினால்தான் அவளுக்கான உரிமை கிடைக்கப்படுகிறது. அழகி போட்டி ஏன் நடத்த வேண்டும் பெண்கள் தினத்துக்கு? பெண்ணாய் பிறந்த எல்லாருமே பேரழகிகள் தான். அதை இன்னொரு ஆண் மகன் சொல்லணும் அப்படின்றது தேவையே இல்லை. ஐயா சுவாமி விவேகானந்தா அவர்கள் சொல்லி இருக்கிறார், ஏ பெண்ணே, நீ அழகாய் இருக்கிறாய் என்ற உரிமையை எந்த ஆண் மகனுக்கும் கொடுக்காது. ஏனென்றால் அது உன் சுயமரியாதைக்குரியது.
அறிவை பெண்களே 20 முதல் 25 வயதில் உள்ள பெண்களை அறிவை பெண்கள் வாங்க. அறிவை, அறிந்து நடக்கும் வயதினை அறிவை என்கிறார். எந்த ஆடவர் உன்னை அழகாக உள்ளீர் அப்படின்ற வாக்க நீ கொடுக்காத, தேவையே இல்லை. புகழ்ச்சிக்கு மயங்காத அப்படின்ற ஒரு நிர்பந்தமான வயது இது. அந்த காலத்து பெண்கள் எப்படி இருந்தாங்க, அதுல ஒரு சில பெண்மணிகளை மட்டும் தங்கள் முன் கூற விரும்புகிறேன். ஜெலினா ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு பெண் இருந்தாங்க. கதை மூலமாகவே இந்த கருத்தை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அவங்க பேரு ஜெலினா ஜோன்ஸ். 1988 இராணுவ செவிலியரா பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணிக்கு திருமணம் ஆகவில்லை. ஒரு சில ஆண்டுகளில் அவங்களுக்கு திருமணம் கைகூடி வருகிறது. அந்த திருமண செய்தியை தன்னுடைய மேல் அதிகாரிகிட்ட எனக்கு இன்று திருமணம் அப்படின்ற ஒரு தகவலை தெரிவிச்சுக்கிறாங்க. அவங்களும் அத மனப்பூர்வமா ஏத்து வாழ்த்தி அனுப்புறாங்க. ஆனா அதனோட சேர்த்து ஒரு கட்டளையும் வருகிறது. பெண்ணல்லவா, போராடித்தானே பெற வேண்டும். அதனால் அவர்கள் சொல்லியிருக்கார்கள், செவிலியர் வேலை பார்க்கும் நீங்கள் குறிப்பிட்ட, அதாவது திருமணம் ஆன பின்பு நீங்கள் பணியில் தொடர முடியாது. இந்த செய்தி இப்பொழுது யதார்த்தமா போச்சு. ஏன்னா இப்ப இருக்கிற பெண்கள் திருமணம் முடிஞ்சு குழந்தை பேரு எல்லாத்துக்குமே விடுப்புடன் கூடிய ஊதியம் கிடைக்கிறது. ஆனால் அந்த ஜெலினா ஜோன்ஸுக்கு பேரிடியாக, திருமண வாழ்த்தாக, பரிசாக இந்த செய்தி வந்தது. உடனே அந்த பெண் அதோட நிப்பாட்டில்ல. என்ன செஞ்சாங்க, எனக்கு என்னுடைய வேலை வேண்டும். திருமணம் என்பது இயற்கையான ஒரு நிகழ்வு. என்னுடைய வேலையை நான் திருமணம் முடித்தாலும் சிறப்பாக செவ்வனையாக நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு அந்த அம்மா என்ன செஞ்சிருக்காங்க, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. காவல்துறையில இந்த பதிவு செஞ்சிருக்காங்க. உடனே அது பெரிய போராட்டமாக நிகழ்ந்துகிட்டே இருக்கு. பல ஆண்டுகள் கடந்தன. இப்படியே எத்தனை ஆண்டுகள் கடந்தனா 36 வருடம் ஓடிக்கொண்டே இருக்கு. கடைசியில் அது சரியான, அதாவது பெண்கள் திருமணம் முடிந்தாலும் பணியில் தொடரலாம். இப்போ நம்ம சகோதரிகள் அனைவரும் தன் பிள்ளைகளை வீட்டில் இருந்தாலும் பள்ளிக்கு சென்றாலும் அவர்களை சிறப்பாக கவனித்து கொண்டு நம்முடைய வேலைகளிலும் தலை சிறந்த பணியை ஆற்றி வருவதற்கு காரணம் அந்த ஜெலினா ஜோன்ஸ். அவங்களுக்கு 36 வருடம் கழித்து தீர்ப்பு வந்தது. 60 லட்சம் அவங்க வேலை பார்க்கல. அந்த 36 வருடம் வேலை பார்க்காதக்குரிய இழப்பீடாக 60 லட்சம் கொடுத்து அவங்கள சிறப்பு செய்தாங்க. சோ ஒவ்வொருத்தரும் போராடுறதுல இன்று எனக்கு கொடுத்த பருவம் அறிவை பருவம். இந்த அறிவை பருவத்துல நான் அன்றாட இந்த பெண்களை நான் நேர்காணல் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா என்னுடைய கல்லூரியில பெண்கள் நிறைய, அதாவது தமிழ் துறை அப்படின்றதுனால எங்களோட மிகுந்த ஈடுபாட்டுடன் பழகுவாங்க. அன்று கல்வி படிப்பதே மிக கடினமான ஒன்றாக இருந்துச்சு. எட்டா கனியாக கல்வி இருந்தது. அந்த கற்பக விருட்சத்தை எட்டி பறிக்கும் எம் பெண்களை பார்க்கும்போது மெய் சிலிர்க்கிறது. பல தடைகளை தாண்டியும் அவர்கள் கல்லூரிக்கு வரும் பொழுது மெய் சிலிர்க்கிறது. அவர்கள் கூறும் காரணம், கண்களில் கண்ணீர் நிரம்பி வழிகிறது அவர்கள் வேதனை. ஆனாலும் என் பிள்ளைகள் ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை கல்வியை. ஏனென்றால் அவர்கள் குடும்ப சூழல் அப்படி. நான் ஒரு நிகழ்வினை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். சாதனையாளர்களை வேறு எங்கவும் தேடவும் வேண்டாம். என்னுள் இருக்கிறார்கள், நம்முள் இருக்கிறார்கள், நம்மிடமே இருக்கிறார்கள். ஒரு பெண் கல்லூரிக்கு மிக தாமதமாக வருகிறார். நான் வருகை பதிவேடு எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது, அம்மா இன்னைக்கு என்னால சரியான நேரத்தில் வர முடியவில்லை அப்படின்னு சொன்னாங்க.
சரிப்பா என்ன காரணம் அப்படின்னு எப்பயுமே இந்த அறிவை பெண்கள்கிட்ட கொஞ்சம் தோழி மாதிரி பழகணும்னா அவங்ககிட்ட இருக்கிற எல்லா கருத்துக்களையும் நம்ம எளிமையா வாங்கி கொள்ளலாம். அப்போ அந்த பொண்ணு அப்ப ஒன்னும் சொல்லல. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பியும் நான் அவட்ட கேட்டேன். ஏன்னா அவளுடைய கண்களை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு விரக்தி, ஏதோ ஒரு தேடல், ஏதோ ஒரு ஆசை அவள் கண்களில் நான் பார்த்தேன். என் உளவியல் ரீதியாக அதை என்னையால உணர முடிஞ்சுச்சு. தனியா கூப்பிட்டு என்ன பிரச்சனை, அப்படி என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அவ மனசுக்குள்ள வைகை ஆற்றில் வெள்ளம் புரண்டு வந்தால் எப்படி காட்டாற்று வெள்ளம் வருமோ அதை விட ஒரு பேரிடியான ஒரு சம்பவம். ஏன்னா அவளுக்கு படிக்கணும்னு ஆசை, ஆனா படிக்கிறதுக்கு வசதி இல்லை. அந்த பொண்ணு இங்க கல்லூரி முடிச்சுட்டு 4ல இருந்து 8 மணி வரைக்கும் எங்க கல்லூரிக்குள்ள ஒரு இடத்துல அந்த பொண்ணு பார்ட் டைமா ஜாப்ல வேலை பாக்குறாங்க. அதை முடிச்சுட்டு என்னுடைய சொந்த ஊரான நம்ம தமிழ் சின்னத்துக்கு பேர் போன ஸ்ரீவில்லிபுத்தூர்ல திரும்ப 10 மணி வரைக்கும் அவ ஒர்க் பண்றா. அந்த பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு 10:30க்கு மேல வீட்டுக்கு போய் தனது முடியாத தாய்க்கு சமையல் செய்து கொடுத்து அவளையும் கவனிச்சு திரும்ப காலையில அதே கல்லூரிக்கு அதிவேகமாக எப்பயுமே கிளம்பி வருவாங்க. அன்று மட்டும்தான் லேட். சோ இது இப்ப இருக்கிற அறிவை பெண்கள் எவ்வளவு தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும் தன் வீட்டு சூழலை புரிந்து நடக்கின்ற பெண்மணியாகவும் இருக்கிறார்கள். இது மட்டும் அல்ல, இதைவிட வேறு பெண்களையும் நான் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். பொறுப்புணர்வு கூடிய அறியாமை நிறைந்த பருவம்ன்றும் இது சொல்லலாம். ஏன்னா கண்ணில் கண்டதை எல்லாம் மயங்கும் மாய பிம்பத்தில் காதல் என்னும் வலையில் மாட்டிக்கொள்ளும் பெண்கள் பல பல. ஒரு ஆடவன் சொல்லும் பொய்யான வார்த்தையை கேட்டு தன் வாழ்க்கையை இழக்கும் படிப்பை ஆணித்தரமான பெண்களுக்கு ஆணித்தரமான ஒன்று. யாராலையும் தட்டி பறிக்காத ஒரு அற்புத கனியாகிய கல்வியையும் இழக்கிற பெண்களையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். சோ பெண்கள் வீட்டுல என்னென்ன பேரண்ட்ஸ் என்னென்ன சொல்றாங்க, பிள்ளைகள் என்ன பண்றாங்க, அதுலயும் இந்த கல்லூரிக்கு சென்று வந்த பிள்ளைகள் எப்பொழுதும் தொலைபேசி மட்டும்தான் தன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவழிக்கிறாங்க. அதை பெற்றோர் கண்டிச்சாங்களே பாதி பிரச்சனை தீர்ந்து விடும். தோழி மாதிரி பழகுனா எல்லா பிரச்சனையும் அதை விட தீர்ந்து போயிடும். இப்ப டெய்சி தாமஸ் அப்படின்ற ஒரு பெண்மணி இருக்காங்க. மிஷன் உமன் ஆஃப் இந்தியா அப்படின்றதுதான் அவங்களுடைய சிறப்பு. DRDO அக்னி 4 ஏவுகணை தலைமை தாங்கி அதனை வெற்றிகரமாக வழி நடத்தியவளும் பெண்தான். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனித்திறமை இருக்கு. அதை கண்டுபிடிச்சு அவங்கள வழிநடத்தி சென்றாலே வாழ்க்கையில முன்னேற்றம் அதிகமா இருக்கும். சுதந்திரம் அப்படின்னு சொன்னோம்னா எதை செய்ய விரும்புகின்றோமோ அதை செய்வது மட்டுமல்ல சுதந்திரம். நான் எதை செய்ய விரும்ப மாட்டேன் அப்படின்றத செய்யாமல் இருப்பதும் பெண் சுதந்திரம். ஆயுள் சுதந்திரம் அன்று போராடி பெற்றனர். மேலாடை அணிவதற்கே பல போராட்டங்களை எம் மூதாட்டிகள் போராடி கிடைக்க பெற்றனர். ஆனால் அதை இப்ப உள்ள பெண்கள் அரைகுறை ஆடையாக அவமானமாக அலங்கரித்துக் கொள்வதில் மனம் நொந்து வேதனை அடைகின்றது. மானம் என்பது ஆடையை கொண்டு மறைப்பது ஆகும். உடையை உடலால் போர்த்துவது மரியாதை. அதன் அழகை சபைப்படுத்தாத ஆரோக்கியமான கண்ணியமான பெண்களைத்தான் ஆடவர்கள் விரும்புவார்கள். சுதந்திரம் என்பதை நாம் சரியான வழியில் பயன்படுத்தி வாழ்க்கையில் பல வெற்றி படிகளை நமக்கு கொடுக்கிறத சரியான முறையில் இந்த அறிவை பெண்கள் பயன்படுத்த வேண்டும். பாரதியோடைய ஒரு சிறு கவிதையை புதுமை பெண் அப்படின்ற தலைப்பில் உங்கள் முன் கூற விரும்புகிறேன். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையகம் தலைக்குமாம். பூம் நல்லறம் தோடி இங்கு பெண்ணுரு போந்து நிற்பது
தாய் சிவசக்தியாம். நானும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டுமாம். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்ணின் குணங்களாம். பெண்மை தெய்வத்தின் பேச்சுகள் கேட்டீரோ என்று எம் மீசை கவி முண்டாசு கவி பாரதியின் வாக்கினை இங்கு வழிமொழிகிறேன். நீ பெண்ணாய் பிறந்திடவே ஒரு பெருந்தவம் செய்தாயோ, கோடி கனவுகள் ஓடி பிடித்திட பிறந்தாயோ. பருவம் மாறிய பின்னாலே மாலை சூடிய பெண்ணானாள், உன் கனவுகள் கரைந்தது காணல் நீர் போலே. நீ சமையல் கட்டை தாண்டி ஒரு சாதனை தேரில் ஏறி இந்த உலகை ஆள பெண்ணே ஓடிவா. நீ ஆற்றல் நீ அறிவு தடையெல்லாம் தாண்டி வாகை சூடவா. பெண்களை போற்றும் அத்தனை உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த வாய்ப்பினை அளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம். அறிவை பருவத்தின் மூலமாக இளம் பெண்கள் எப்படி கடினப்படுகிறார்கள், இந்த சமுதாயத்தில் எப்படி வீறு நடை போட வேண்டும் என்பதை அழகாக விளக்கிய அம்மையார் அவர்களுக்கு நன்றி.